இது என் பையனுக்கு டிஃபன் சின்ன வயசுல இருந்து கட்டது. இப்போ பையனுக்கு எவ்வளவு வயசு? 35. பேரனுக்கு டிஃபன் கட்ட வேண்டிய வயசுல பையனுக்கு வர வருதா? இப்ப நான் என்ன கேட்டு இப்படி போட்டு அடிக்கிறேன் நீ? ஒரே உண்மை சொல்றீங்களா மேடம்? இவருக்கு ஒரு செகண்ட் கீப் இருக்கு. ஒன்னே மானமுள்ள அப்பா என்ன மதுரையில அந்த பொண்ணுக்கு ஈட்டரை இல்ல கீசரை இல்லன்னு ஒரு வாசனை கேள்விப்பட்டேன். பீஸா போன பல்பெல்லாம் டியூப்லைட்டை பார்த்து ஆறுதல் அடையும். ஆனா அந்த டியூப்லைட்டே பீஸா போயிடுச்சா அதை எப்படின்னா எரிய வைக்க முடியும்? ரொம்ப மரியாதை அடிப்பாங்க, செருப்பை கழட்டி விட்டு அடிப்பாங்க. நீ சிப்ஸ் சாப்பிடுறேன்னு நான் எவ்வளவு கரெக்டா நீ சாப்பிடுறேன்னு நான் எடுத்து வச்சேன். இதுக்கு மேல அடிச்சுடா சத்ருவா நானு. நான் வந்து டிவி நம்ம வீட்ல ரெண்டா ஒரு கோடு வந்துக்குது. டிவி எடுத்து வச்சா கீசர் எடுத்து வந்துக்கிறேன். அப்ப உனக்கு ரேட்டா மேல ஞாபகம் குடும்பத்தை பிடிச்சத பாக்குறான். இங்க பாரு அவன மேல அடி சிரிக்கி கம்போட வரானே. உங்கள் கணவர் எந்த புடவையை எடுப்பார், எதற்காக எடுப்பார்? இது எதனால? தெரியல, இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு கலர் எடுத்து கொடுத்துருக்காங்க. சோ இதுவா தான் இருக்கும். எங்க ஆத்தா வீட்ல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. ஆமா உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. முட்டை டயட் ஃபுட். முட்டை எதனால? பயங்கரமா முட்டை சாப்பிடுவாங்க. எவ்வளவு முட்டை கொடுத்தாலும் எவ்வளவு முட்டை கொடுத்தாலும் சாப்பிடுவானா? தெரியாது உங்களுக்கு நம்மள பத்தி. இப்ப அவர் வந்து ஏதாவது ஜெயிக்கிறாரா இல்ல முட்டையோட வராரான்னு பாப்போம். இது அந்த எல்இடி வழியா பார்க்கலாம். மேம் எங்க குடும்பமே வந்து ஒரு முட்டை குடும்பம். இவன் டம்மி தான் போல் இருக்கு. ஒண்ணு கேட்கல. இதான் ஒரு சாரி தான் எடுக்கணுமா? ஏன் ஒரு 3 சாரி எடுத்து வித்துட்டு வா போய். இத எடுத்துக்க. பங்காளி நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருட்டாயா என்ன பண்ற? நம்ம சொந்தக்கார எல்லாத்தையும் சொல்லி விட்டுற. இந்த சரியா நான் எடுத்துருப்பேன். சரிடாக்கு நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். நாங்க குடும்பமே முட்டை குடும்பம்னு. முட்டை குடும்பமா? நம்ம முட்டை குடும்பத்துக்கு முட்டையாவது எடுத்தியா இல்லையா? நீங்க 3 பாயிண்ட்ல எடுத்துக்கிறது 3 பாயிண்ட். எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்ட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி. ஓகே, இங்க இருப்பது வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன், வாட்ச், தங்க மோதிரம், கீழே கடந்த முல்லைப்பூ, எங்கேயோ காஞ்சிருந்த புடவை. உங்க கணவர் எதை எடுப்பார்? யாரு இவன்? சல்லி பையன். ஒரே நேரத்துல பழைய சொத்தையும் திம்பா, சுடு சொத்தையும் திம்பா. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆண்டிக்கு அவர் இதுல எதை செலக்ட் பண்ணி எது வாங்கி கொடுத்திருக்காரு? என்னடா ஏய் பைத்தியம், இதுக்கும் வித்தியாசம் தெரியல. நான் சொல்றத எடுக்கறியா? நீ என் புருஷன். சாக்கடை குத்துற கட்டை, தொடப்ப கட்டை, ரிமோட், ஜல்லி கரண்டி, தலகாணி, இதுல எதை எடுத்து உன் வீட்டுக்கார நீ அடிப்பாரு? சோ ஈஸி. சோ எங்க சொல்லு. இல்ல ஃபன்னுக்கு நினைச்சு எடுத்தாருன்னா இத எடுப்பாரு. வாய்ப்பு இருக்கு. வை வை வை. அத ஏன் எடுக்கற? ஐயா உள்ள அத வையா உள்ள. அத ஏன் எடுத்து தொலைற? மத்தபடி நான் அடிச்சது இல்ல. இதெல்லாம் தொட்டதே இல்ல. ஏன்னா என் மாமியா வேற பாத்து கிடக்கும். என்ன ஃபீல் பண்றியா? இல்ல இது பழகி போச்சு. சொசைட்டில நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல. we should keep it up. இந்த பூ ஆமா ஆமா ஆமா. ரொம்ப மாப்பிளைக்கு சந்தோஷத்தை பாரு. அத மூந்து பாக்கல, கட்டைய மூந்து பாத்தீங்க. கர்ம கர்மா. நான் வந்து ரொம்ப நம்புனேன் இததான் எடுப்பீங்கன்னு. அது ஓப்பனா சொல்லிடுறேன். இதாலே நான் உங்களை அடிச்சது. இதால என்னைக்கு நான் உங்களை அடிச்சிருக்கேன்? அடியே அடிச்சுட்டாயா மரியாதை இல்லாம. இததான் எடுக்கலாம்னு பார்த்தேன். கன்ஃபார்மா நான் உண்மையிலேயே முட்டை தான் வாங்கணும்னு நினைச்சேன். 2 எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி. இப்படியே தடுத்து தான் என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. பூசிட்டு எடுப்பாரு எங்க போனாலும். இத எடுப்பாரா? எங்க போனாலும் குண்டா தான் செலக்ட் பண்ண வரான். இதுதான் வந்து பாத்தா விரும்பிய பெண்களுக்கு வாங்கி தருவாராம். டேய் இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? டீ கப். அடிக்கடி டீ குடிப்பா, அதனால டீ கப். இதுல என்ன பழம்? மாம்பழம். இதுல என்னது எடுக்கும்? ஏர் பேண்ட். ஓகே. அச்சோ பாத்தியா நான் சொன்னேன்ல. 3 காலி. முட்டை வாங்கிருக்கான் அவன் முட்டையும். இது என்னடா நியாயம் ஆண்டவா? உங்க வைஃப்க்கு பிடிச்சத எடுக்க சொன்னா நீங்க உங்க குழந்தையாருக்கு பிடிக்கிறத எடுக்கிறீங்க. சொல்றாயிலா? எனக்கு பிடிச்சத எடுத்துருக்காங்க. குழந்தையா வந்தோனே வீட்டுக்காரி மறந்துட்டீங்க. நீங்க போய் என்னன்னு கேளுங்க. ஏன் அதை எடுத்தாங்கன்னு கேளுங்க. என்ன இதெல்லாம் சும்மா இது ஏன் போய் எடுத்த? டீ கப் பொழுது மணிக்கு நம்ம காப்பி தான் வச்சு குடிக்கிறோம். போசி எடுக்க வேண்டியதானே? போசில சோட்டு சோறாக்கற நீ காப்பி வைக்கிறக்க மாட்டறா. போலவே குடும்பம் நடத்துறா இப்படி தான் இருக்கும். அக்கா கரெக்டா சொன்னீங்க. எனக்கு எப்போ வாங்கிட்டு வரது இதுதானே? அடே நான் வாங்கிட்டு வரேன். ஆனா நீ பயன்படுத்துறது தானே. அட சண்டை போடாதீங்க மாமா. என்னன்னு பேசுறீங்க? அவங்க குடும்பத்தை என்ன குழப்பற? என்னடா கோவை சார்ல குழந்தையா மாதிரி பேசுறா? அது எப்படி தப்பா 3 சொல்லிருக்கீங்க? கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சு? 16 வருஷம் ஆச்சு. ஓகே, மஞ்சுநாதன் பிஞ்சுநாதன் ஆயிட்டா.
லைக்ஸ் முக்கியம் இல்ல, வியூஸ் முக்கியம் இல்ல, ஃபாலோவர்ஸ் முக்கியம் இல்ல, எதுவுமே முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நான் வீடியோ போடுவேன்டா, அது நீங்க பாக்குறீங்களோ பாக்கலையோ, ஆனா நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லனா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.